குட் மார்னிங் அங்கிள். ஓ பானுமதி, எப்போ இல்லாம நீ பேங்க் வந்திருக்கேம்மா? பணத்துக்காக. அது ஓகே, உன் அண்ணனை கேட்டா செக் போட்டு தருவார. யாருக்குமே சிரமம் கொடுக்க வேண்டாம், என் விவகாரங்களை நானே கவனிச்சுக்கலான்னு தான். என்னம்மா இது, உன் புருஷன் கையெழுத்து இதுல இல்லையே? ஏன், அவர் கையெழுத்து கூட வேணும்? ஆமாம்மா, உன் அப்பா உயிரில இருக்கிற 4வது பாயிண்ட் பிரகாரம் உன் புருஷனோட கையெழுத்து வேணும். பாருங்க அங்கிள், எங்க அப்பா வாட்டும் நினைக்கிறவங்கள என் நிலைமையை புரிஞ்சுக்கங்க. இப்ப நான் நிறைய ப்ராப்ளத்துல இருக்கேன், நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன். அவங்க எல்லாம் பணத்தை திருப்பி கேட்டு தொல்லை பண்றாங்க. வேணும்னா என் பேர்ல உள்ள எங்க வீட்டு டாக்குமெண்ட்ஸ் தரேன், அதையாவது அடமானம் வச்சுட்டு 2 லட்சம் லோன் தருவீங்களா? வழியே இல்லம்மா, உங்க அப்பாவோட உயிரில இருக்கிற 5வது பாயிண்ட் பிரகாரம் உன் பேர்ல உள்ள ஆஸ்திகளை உன் இஷ்டத்துக்கு விற்கவோ அடமானம் வைக்கவோ முடியாது. முயற்சியே செய்யாதீங்க. இப்படி ஒரு உயிரை எதுக்கு எழுதி வைக்கணும்? ஏமாத்துறதுக்கா? பணம் கொடுத்தவங்க கோர்ட்டுக்கு போய் என்ன அவமானப்படுத்தினா கூட அடமானம் வைக்க கூடாதா? ஏன் கூடாது? நீயும் உன் புருஷனை ஜாயின் கையெழுத்து போட்டா இந்த வீடு என்னம்மா ஆஸ்தி அப்படியே விக்கலான்னு அழகா உயிரில எழுதி வச்சிருக்கார. சீக்கிரம் இந்த ஜெயராஜ் கிட்ட லோன் அப்ளிகேஷன்ல கையெழுத்து போட வைக்கணும். ஒரு ஐடியா சொல்லுங்க. சொல்லிட்டாருமா. தர்மாமீட்டர் வாயில வச்சுக்கிட்டா ஊன் தாண்டி வரும். எவ்வளவு? 15 ரூபாங்க. சரி, நான் அதை கேட்கல. ஜுரம் ஜுரம் 120ங்க. 120? சரி, அதை எடுத்துட்டு போய் தண்ணியில வை, டெம்பரேச்சர் குறையும். பாருங்கம்மா, நான் சொன்ன உருப்படாத யோசனையால குடும்பத்துல என் கௌரவம் போய் எவ்வளவோ குழப்பங்களை எல்லாம் உண்டாக்கிடுச்சு. நானும் நீங்களும் உங்க அப்பா எழுதின உயில அழிக்க பாக்குறோன்னு மாமனார் என்கிட்ட சண்டைக்கு வராரு. என்ன சொல்றீங்க? உங்க அப்பா கிழவனும் என் மாமனார் கிழவனும் சேர்ந்து அப்புறம் 20 பெரிய லேர்களை கலந்து யோசனை பண்ணி நீங்க வளர்ந்த பிறகு வர நிலைமைகளை யோசிச்சு அந்த உயிலை தயார் செஞ்சாங்களா. இப்ப நீங்களும் நானும் சேர்ந்து எங்கே இருந்து ஒரு டூ புருஷனை கூட்டிக்கிட்டு வந்து அந்த ஆஸ்தியெல்லாம் அழகான கற்பூர மாட்டை எரிச்சு போனதா பாக்குறோன்னு நிறைய திட்டுறாங்க. யாரு திட்டினாங்க? என்னதாங்க அம்மா, உயிலை இப்படி எல்லாம் நீங்க மீறினதுக்கு செக்ஷன் 520 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. வாடகை புருஷனை அழைச்சிட்டு வந்ததுக்கு செக்ஷன் 420 பிரகாரம் உங்களை ஜெயில போட்டுருவாங்க. அங்க களி உருண்டை, பருப்பு புளிச்சுக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே கூடாது. அதேதாமா நானும் நினைக்கிறேன். அந்த ஆள் கிட்ட இருந்து கையெழுத்து எப்படியாவது வாங்கணும் கோதண்டா. இப்ப அதான் வழியே, அந்த ஆளை கையெழுத்து போட